தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன்த் சென்ஸ். மாறுகிறதா அணி, உடைகிறதா கூட்டணி அப்படின்னு பல கணக்குகள் வந்து நிற்கிறது. முக்கியமான சூத்திரதாரிகள்லாம் வந்து இங்கிருந்து அங்க போறாங்களா, இவரா அவரு அங்க போறாரா அப்படின்ற மாதிரி பல ஷாக் வேவ்ஸ் இப்பவே பல இரு தரப்பிலும் அடிக்கிறது. குறிப்பா ஒரு தரப்புல அதிகம் அடிக்குதோ அப்படின்றது. ஆட்கள் மாறுவது ஒரு பக்கம், கூட்டணி மாறுவதே இன்னொரு பக்கம் அப்படின்னு வந்து நிற்கிறது தமிழக அரசியல் களம். பரபரப்பாக இருக்கிறது. முக்கிய திருப்பங்கள் அரங்கேறுகிறது. பின்னணி தகவலுடன் நமது ஆசிரியரும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயம், தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர், அவர் இன்னைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். பிடிஆர் அவர்களிடம் இருந்தது நிதித்துறை. அப்போதான் கடைசியா வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. அப்போ வந்து நிதித்துறை வந்து பிறகு வந்து இவரிடம் கொடுக்கப்பட்டது. சப்ஜெக்ட் டு சம் ஆடியோ விஷயங்கள்லாம் வந்தனால இவருக்கு கொடுக்கப்பட்டது பார்த்தோம். இவரோட பீரியட்ல பிடிஆர் அவர்கள் இருந்த போது போல ஒரு கிளாஷ் எதுவும் மத்திய அரசுடன் இல்லை. ஆனா ஒரு 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 வித்தியாசமான ஒரு டேர்ன்ல இது பண்ணிட்டு இருந்தார். சாஃப்ட் ஸ்போக்கனான ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தார் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கும் சாஃப்ட் ஸ்போக்கனா தான் பல விஷயங்களை சொன்னாரு. குஜராத்தோட கம்பேர் பண்ணது எப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. குஜராத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸே கிடையாது, நலத்திட்டங்களே கிடையாது. அப்போ அவங்க வந்து வச்சிருக்காங்கன்னா அது வச்சிருக்காங்க தான். நம்ம நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்றோம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தப்புன்னு சொல்லின்ற மாதிரி அந்த டோனை முன் வைக்கிறாரு. அடுத்ததா பார்க்குறோம், அவர் வந்து உங்களுக்கு வேணா எழுதி வச்சுக்கோங்க, ஒருவேளை 5 வருஷம் ஆட்சியை தாவேக்கா பூர்த்தி செஞ்சுச்சுன்னா 20 லட்சம் கோடியா தமிழ்நாட்டின் கடன் இருக்கும், இல்லைன்னா நான் இந்த பொறுப்புலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொறுப்பில் அவர் ஏற்கனவே இல்லை. அதனால் வந்து நிதியமைச்சராக அவர் இல்லாதனால வந்து இனிமேல் வந்து அவர் வேறு மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அது மக்களுடைய அன்பை பெற்றவர். திருச்சொலியிலும் சரி, இதுக்கு முன்னாடி போட்டிலும் சரி, நீங்கள் சொன்ன சாஃப்ட் ஸ்போக்கன் மட்டும் இல்லை, சாஃப்ட் நேச்சருமே கூட தான் அவர். தட் இஸ் செப்பரேட் கேஸ். நம்ம வந்து இந்த இப்போ நீங்கள் குறிப்பிட்ட போல் பிடிஆர் பள்ளிகள் தரத்தில் இருந்தபோது இந்த மாதிரி டக் ஆஃப் ஆர் சண்டை கட்சிக்குள்ளேயே வெளியில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கிளியர். பட் நம்ம வந்து இந்த எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனுக்கு வந்தோம் அப்படின்னா, ஒன்று குஜராத்தை வந்து கம்பேர் பண்ண தப்பு. ஏன்னா அங்கே வெல்ஃபேர் ஸ்கீமே சரியில்லைனா ஓகே, ஒரு பேச்சு வச்சுக்கிறோம். வெல்ஃபேர் ஸ்கீமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய ஆட்சி நடத்துகிற முறை. இது வந்து ஃபைனான்ஸ் பொறுத்த விஷயம். அப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம பல முறை நான்லாம் பார்த்துருக்கிறேன். பல முதலமைச்சர்கள் வந்து சீஃப் செக்ரட்டரியே ஓகேன்னு சொன்னாலும் கேபினெட்லேயே அப்ரூவ் ஆச்சாலும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி காசு நகர்த்த மாட்டார்ப்பான்னு கவலைப்பட்டிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளோ ரிஜிட்டாக உட்காந்து கட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நான் வண்டி ஓட்ட முடியும். நம்ம வந்து காசு எல்லாத்துக்கும் எடுத்து போட்ட முடியாது, மக்களுடைய பணம். அப்போ வந்து எப்படி செலவழிக்கணும் செலவழிக்கிறதுல ஒரு கணக்கு வழக்கு இருக்குங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி வந்து பல அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு பயந்த காலத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க பணம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு. அப்போ நீங்கள் எவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம் அறிவித்தாலும் இங்கே கையில் காசு இருக்கான்னு பார்க்கணும். நேற்று திரு மரிய வில்சன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்த வார்த்தை திரு தங்கம் தென்னரசு இன்னைக்கு எழுப்பிக்கூடிய பிரச்சனைக்கு நேற்றே பதில் சொல்லியிருக்கார். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வேண்டாம் என்பது அல்ல, அதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டி இருக்கணும், திரட்டவில்லை அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து 1300 கோடி ரூபா இந்த 1000 ரூபா ஸ்கீமுக்கு மட்டும் போகுது, 15000 கோடி ரூபா இந்த ஒரு ஸ்கீமில் மட்டும் போயிருதுன்னா 15000 கோடி ரூபா கூடுதல் செலவு. சரிங்களா? இப்போ இந்த கூடுதல் செலவுக்கு காசுக்கு எங்கே போவீங்க? இதுதான் கேள்வி. உங்களுக்கு தெரியும், இந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி பண்ணதில் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கல, மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுக்கல, மாணவ மாணவிக்கு இளம் பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுக்கல. இந்த திட்டங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஸோ கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்கள்லாம் நிறுத்திட்டு அந்த ஃபண்டை டைவர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 10ஆம் போய் நிற்குங்க பார்க்குறோம். அப்படி வந்து ஒரு ஃபண்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்கன்றாங்க. திரு மரிய வில்சன் ரொம்ப தெளிவாக நிதியமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்களும் செய்ய போகிறோமே, ஆனால் அதற்கான நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தி விட்டு செய்யணும். நீங்கள் கையில் காசே இல்லை, நீங்கள் செலவழிக்கணும், அதுக்கு பேர் ஊதாரித்தனமாக தானே போய் கடன் வேற வாங்குறோம் அப்படின்னா அதான் மேட்ரு. நீங்கள் காசு இல்லைன்னா கடன் தானே வாங்கணும். நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தவில்லைன்னா எங்கேருந்து நிதி வரும்? நிதி செலவு லிக்விட் கேஷாக போய் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கையில் வாங்கணும், அப்போ வாங்குற கடனாக வாங்கி நிற்கிறீங்க. அப்போ கடன் வந்தால் கடனுக்கு வட்டி. ஒரு நாளைக்கு 140 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு வந்து கடன் கட்டுது. ஒரு வட்டி மட்டும் கட்டுது, கடன் கட்டலை, வட்டி மட்டும். ஒரு நாளைக்கு 140 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு வெறும் வட்டி மட்டும் கட்டுது. இந்த நிலைமை வந்து யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா? அப்படி குஜராத்தை சொன்னியா, சரி ஓகே, ஒரு பார்க்க வச்சோம். குஜராத் வெல்ஃபேர் ஸ்கீம் பற்றி பேசிட்டோம். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணாரு. அதை ஏன் திரு தங்கம் தென்னரசு பேசல? அங்கெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம் கிடையாதா? இந்த 1000 ரூபா 2000 ஸ்கீம்லாம் கிடையாதா? அப்போ அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க? அவங்க பற்றாக்குறையிலையும் நம்மோட கம்மியாக இருக்கிறாங்க, அவங்க கடனில் நம்மோட கம்மியாக இருக்காங்க. என்ன பண்ணாங்க? அப்போ இது தெளிவாக இருக்கணும். அப்போ நான் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் பண்ணுறேங்கிற பேரில் நான் ஊதாரித்தனமாக செலவழிச்சேன்னா அது மக்களுடைய பணம் தானே. நீங்கள் மக்கள் நீங்கள் கொடுக்குறதும் மக்களுக்கு தான், பணமும் மக்களுக்கு தான். அப்போ மக்களுக்கு வந்து குடும்பம் நடத்துறது தானே. திரு மரிய வில்சன் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் குடும்பத்தை உதாரணம் எடுத்துட்டு சொன்னார். 21 கார்டுக்கும் குடும்பத்தை அப்படின்னு. அப்போ இந்த பக்கம் கடனாக வாங்கிட்டு இருக்கேன்னா கடைசியில் கடனை வந்து வாங்கி ஒரு வீடு இருந்துச்சுன்னா பரவாயில்ல,
கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணா பரவாயில்ல, கடன் வாங்கி கடனும் இப்போ அடையல, தொழில் நடக்கலைன்னா அப்படின்னா நம்ம வந்து தப்பான காரணத்துக்காக கடன் வாங்கியிருக்கீங்க தானே. ஒரு சாதாரணமான ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். அதனால திரு மரிய வில்சன் அவர்கள் குஜராத்தை மட்டுமல்ல அண்டை மாநிலங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணல, எந்த தப்புமே ரொம்ப சரி. அடுத்த பார்ட், இந்த 10 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்துக்குள்ள ஒரு 20 லட்சம் கோடியா ஆக்கலைன்னா நான் வந்து பேசுகிறேன் நிப்பாட்டினா we have to wait and watch. நம்ம வந்து அவர் இப்படி ஆயிடுவார் அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். 20 லட்சம் கோடி கடன் வாங்குறது தப்பு இல்லைன்ற நான் திரும்பவும் அவரும் கடன் தப்புன்னு சொல்ல. மத்திய அரசு கடன் வாங்கலையா, அமெரிக்கா கடன் வாங்கலையா, நீங்க நான் தனி மனிதர்கள் கடன் வாங்கல, எல்லாருமே வாங்கின கடனை என்ன செய்யுங்கிறத இங்க கேள்வி. அந்த கேள்விக்கு திரு தங்கம் தென்னரசு பதில் சொன்ன மாதிரி தெரியல. கடன் வாங்குற பத்தி கடன் தாராளமா வாங்கலாம். புதிய தமிழக அரசு கட்டாயமா வந்து கடன் வாங்க குழப்பம் இல்லை. வாங்கின கடனை என்ன செய்யும், அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அது வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு திரு மரியவில்சன் அவர்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான செலவுங்கிறது வாங்கின கடன்ல 100 ரூபா வாங்கினாங்கன்னா 10 ரூபா கூட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இல்லை. அப்போ வந்து என்ன கணக்கு, நீங்க வந்து நிறைய நீங்க ஏற்பாடுகள் பண்ணீங்க, நீங்க ஒரு சிப்காட் ரெடி பண்ணீங்க, ஒரு தொழில் பேட்டை ஏற்பாடு பண்ணீங்க, ஒரு எல்காட்டோடைய ஐடிக்கான இது பண்ணீங்க, அந்த மாதிரி ஒன்னா நீங்க ஏற்பாடு பண்ணி 4 பேர் உள்ள வருவாங்க போவாங்க, போர்ட்டை டெவலப் பண்ணீங்க. எதுவுமே பண்ணாம வாங்குற கார்டை பூரா நான் இப்படி நான் ஒரு டிவி கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், கூப்பன் கொடுக்குறேன், இப்படியே போயிட்டு அது மக்கள் காசு தானே. அப்போ வந்து நீ கடன் வாங்கினது குற்றம் இல்லை, வாங்கிய கடனை என்ன செய்தீர்கள், அந்த கேள்வி மிக சரியாக எழுப்பியிருக்கிறார் திரு மரியவில்சன். மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338824242. இதுல திரு தங்கம் தென்னரசு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். ஏன் 5 வருஷத்துக்கானது மட்டும் திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணீங்க, இன்னொரு 5 வருஷத்துக்கு சேர்த்து பண்ணிருக்கலாமே, 10 வருஷமா ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவின் ஆதரவை பெறுவதற்காக தாவேகா வந்து சாஃப்டா வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க, டிஎம்கே மட்டும் பின் அவுட் பண்ணிருக்காங்க. அதற்கான காரணத்தை நேரடியாக சொல்லாவிட்டாலும் அதற்கு மறைமுகமாக பதில் சொல்லியிருக்கார். முதல் கார்டிலேயே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போடும்போது முதல் கார்டிலேயே திரு மரியவில்சன் அவர் குறிப்பிட்டது ஏன் இந்த 5 வருஷம், இது பதில் சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த 5 வருஷம்னா, சுதந்திரம் பெற்று 60 ஆண்டுகள்ல நம்ம வாங்கின 60 இயர்ஸ்ல வாங்கின கடனை இந்த 5 வருஷத்துல மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப 2021 தமிழ்நாடு அரசின் கடன் 5 லட்சம் கோடி, 2026 தமிழ்நாடு அரசின் 13.18 லட்சம் கோடி. இந்த 8 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்துல வாங்கிருக்கீங்க, என்ன கணக்கு, இந்த கேள்வி வருது. அப்ப இந்த 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, வாங்கின கடன் நினைச்சீங்க தான் கேள்வி. அப்ப ஏன் why this 5 year அப்படின்னா, இந்த 5 years தான் ரொம்ப சிக்னிஃபிகன்ட். எக்கனாமிக்கலா ஒரு கடுமையான மிஸ்மேனேஜ்மெண்ட். அவருக்கு திரு மரியவில்சன் குறிப்பிட்டார், ஆடிட்டர் ஜெனரலுடைய அப்ஜெக்ஷனை பூரா மீறி இருக்கீங்க, அசம்பிளியில 100% உண்மையை சொல்லல, மக்கள் முன்னாடியும் நீங்க பிளாக் அண்ட் வைக்கல. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன, 2021 தேர்தல் வரைக்கும் 26 தேர்தல் வரைக்கும் நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டது 10 லட்சம் கோடி கடன் தான். 13.18 லட்சம் கோடி கடன்கிறதே நமக்கு நேற்று தான் தெரியும். அப்ப அந்த 3 லட்சம் கோடி எங்க இருந்துச்சு, 30 நாள் இவங்க வாங்கியிருக்காங்களா? அப்ப அதுவே நமக்கு தெரிவிக்கப்படலையே. இதுக்கும் அந்த 10 லட்சம் கோடி கடன் எஸ்டிமேட்டட் ஃபார் இந்த ஃபினான்ஷியல் முடிகிறது வரைக்கும். அதான் சொல்றேன், வாங்கின கடனே நான் சொல்ல வருது. நீங்க வாங்கின கடனே நீங்க பாத்தீங்கன்னா அப்ப வந்து என்ன கணக்குன்னு கேள்வி வருதுல. அப்ப ஏன் இந்த 5 இயர்ஸ்னா 60 வருஷமா செய்யாத விஷயத்தை 5 வருஷத்துல செஞ்சிருக்கீங்க, எதுல, கடன்ல. அப்ப இந்த கேள்வி இந்த 5 இயர்ஸ்க்கு ரொம்ப ஒரு அப்ரோப்ரியேட்டான क्वेश्चन தான். ஒரு பக்கம் இந்த விஷயம் இருக்க, இங்க பார்க்கிறோம் தாவேகா அதை பலப்படுத்தி கொள்ள அடுத்தடுத்த விஷயங்களை செய்கிறதா. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கான ஒரு கூட்டணி கணக்கு, 2 எம்எல்ஏன்றதை தாண்டி ஃபியூச்சரிஸ்டிக்கா அலையன்ஸையே பலப்படுத்த தேர்தல் கணக்கையே யோசிச்சு செய்கிறதா அப்படின்ற மூவ் வந்து இருக்கிறது. நேற்று பார்த்தோம், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அமைச்சர், திரு விஜய் அவர்களுடைய முதல்வருடைய முக்கியமான ரைட் ஹேண்ட் மேனாக இருக்கிறார் இந்த ஒட்டுமொத்த செட்டப்ல. அவர் வந்து தனியாக சந்தித்து வைகோ அவர்களுடன் பல மணி நேர ஆலோசனை. துரை வைகோ அவர்கள் நம்ம பல விஷயங்களை பார்த்திருப்போம். தொடர்ந்து அவர் வந்து திமுக கூட்டணியுடன் ஏண்டா இருந்தோன்றது போல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்ததையும் பார்த்தோம். அவர் வந்து தாவேகா அரசுக்கு நேரடியாக பாராட்டு சொன்னதையும் பார்த்தோம். நீங்களே சொல்லியிருக்கீங்க, நான் வேணா 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லிட்டா, இடைத்தேர்தல் நிக்க சொல்லிட்டான்னு அவரே சொல்லியிருக்காரு. விஜய் தான் நிப்பாட்டி வச்சிருக்காரு, முதல்வர் தான் அப்படின்னு நீங்க சொன்னதை பார்த்திருக்கோம். இப்போ நேற்று திரு வைகோ அவர்கள் அவர் ஒரு ஆலோசனை, இன்னைக்கு சப்சிக்வெண்டா உடனே வந்து ஸ்டெர்லைட் பத்தின ஆலோசனை அப்படின்ற பேர்ல 1 மணி நேரத்தையும் தாண்டி ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது. ஸ்டெர்லைட்ல எப்படி டிவிக்கோட நிலைப்பாடு தெரியும், பட் இதுல பாலிடிக்ஸ் தான் பேசப்பட்டது அப்படின்றது. இது உடைகிறதா திமுக கூட்டணி, வருகிறதா மதிமுக? அதாவது உடைகிறதா அப்படின்னா உடைஞ்சிருச்சு திமுக கூட்டணி. அண்ணன் பே சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் சொன்னது போல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒன்று இல்லை அப்படின்ட்டு போயிட்டார் அவர். அது கூட்டணியே இல்லைன்றார். கூட்டணி நாங்கள் வெளியேற்றோம் சொல்ல, அந்த நிலைமை தான் இந்த பக்கம் இருக்குதுங்கிறத பார்க்குறோம். மதிமுக ரொம்ப தெளிவாக வெளியேறி விட்டது. ஆனால் 2 எம்எல்ஏக்களுமே உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறனால அவங்க வந்து அமைதி காத்திருக்கிறாங்க. வந்து லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்ல மாதிரி, அது எப்படி மொடாலிட்டிஸ்னு சொல்ல மாதிரி எப்படி நம்ம செய்யறதுங்க காத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் வந்து நீங்க ரீகால் பண்ணது போல முதலமைச்சர் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தி அப்ரோட் பிளான். இது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாரா, முரண்பட்டாரா, விலகிட்டாரா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயமா. 2026 மே வரைக்கும்
திரு வைகோ அவர்கள் வந்து திராவிட இயக்கத்தின் தூண், இந்த இயக்கத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரே நபர் வந்து திரு ஸ்டாலின் தான் அப்படின்னு ஃபுல்லாக பிடிச்சி நின்று இருந்தாருங்கிற பார்க்குறோம். கடுமையான பிரச்சாரம் உட்பட எல்லாமே பண்ணிட்டு தான் பார்க்குறோம். இப்போ இந்த 35 நாளில் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்ட தருணம் வரைக்கும் திமுக தலைவர் வந்து ஒரு திருமண விழாவில் கூட இந்த ஆட்சி ரொம்ப சீக்கிரமே போயிருந்தாரு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப சீக்கிரமே தேர்தல் வரப்போது, திரும்ப நம்ம ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்லி சொன்னார். அப்படி இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 நாள் முன்னாடி இதே திரு வைகோ அவர்கள் கோயில்பட்டில் வச்சு இந்த ஆட்சி சூப்பராக நடக்குது, அருமையாக ஆட்சி செய்கிறார் திரு விஜயன் சொல்றார். இப்போ கிளியர். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த பக்கம் கிளியர் ஸ்டாண்ட் எடுத்தாரு, இந்த பக்கம் வேற ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஸோ கூட்டத்தில் இருக்கிறாங்களான்னா கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இல்லை. இனிமேல் நீங்கள் வந்து ஒரு முறை திரு துரை வைகோவும் திரு ஸ்டாலினும் சந்திப்பு, திரு வைகோவும் திரு உதயநிதியும் சந்திப்புங்கிற ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்க முடியாது. இது வந்து இந்த கத்தம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஏன்னா 2 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அப்ரோப்ரியேட் கால், அவங்களுக்கு வந்து சஜஷன் சிக்னல் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னாங்கன்னா அந்த ரெட் இருந்து எல்லோவா மாறிடுச்சு. ரெட்ல இருந்துச்சு, இப்போ எல்லோவா மாறிடுச்சு. அந்த எல்லோ கிரீனா மாறிடுச்சுன்னா படக்குன்னு வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமே நடந்துரும். திரு விஜயோட சந்திப்பு எல்லாமே முடிஞ்சது. ஸ்டெர்லைட் பத்தி பேசி பாருன்னா உங்களுக்கு தெரியும், அண்ணனுடைய கெரியர்ல பெட் சப்ஜெக்ட் இது. நீங்க சும்மா ஸ்டெர்லைட் ஆரம்பிச்சீங்க அதுலேயே 40 நிமிஷம் கட்டாயம் பேசுவார். ஸோ வந்து 1 மணி நேரம் பேசினாரே ஸ்டெர்லைட் பத்தியா பேசிட்டு பாருன்னா 40 நிமிஷம் ஸ்டெர்லைட்டுக்கு போயிருக்கும். அது 15 நிமிஷம் மற்ற விஷயம். ஏன்னா துரைவிக்கு எல்லாமே பேசிட்டாரு. தம்பி சொன்னா அப்படி நம்ம பண்ணிடுவோம், அண்ணே நான் பார்த்துக்கிறேனே, அவ்வளோதான். திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. அதுதான் திரு வேலுமணிட்டையும் திரு சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு, நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் இருக்காரு. படப்படம் 20 வருஷம் திரும்பி ஓடி போயிட்டாங்க. ஸோ இவர் வந்து இவ்வளோதான் ரொம்ப கம்மியாக பேசுவார், உங்களுக்கு தெரியுமில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் பேசுவாங்க. அதனால வந்து பாலிடிக்ஸ் கட்டாயம் பேசியிருப்பாங்க. அலைன்ஸ், எதிர்கால அலைன்ஸ் வரக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன்லேருந்து அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தெரியுது. அவர் வந்து திமுக கூட்டணியே தாவேகா கூட்டணியை மாற்றிட்டாருங்கிற பார்க்குறோம். இவங்க எல்லாருமே மாட்டாங்க. மற்றவங்களுக்குலாம் அந்த சின்னத்துக்கான பிரச்சனை இல்லை. இவருக்கு அந்த சின்னத்துக்கான சிம்பிள் இருக்கு. இந்த விஷயத்தை எதிர்கொண்டு தான் அவர் வந்து அன்னைக்கே கோலப்பட்டார் துரை வைகோ. எங்களுக்கு சின்னத்தை போட்டிங்களே அப்படி போட்டிங்களே வருத்தப்பட்ட காரணம் இதுதான். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து எல்லாரும் போயிட்டாங்க, அமைச்சராலாம் ஆயிட்டாங்க, நம்ம இங்கே உட்காந்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு கவலை தான் வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அது வந்து கூட்டணி மாறின கணக்கு தான். ஒன்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக லிவிங் டுகெதரில் இப்போ வந்துருச்சு. அஃபீஷியல் மேரேஜ் வந்து வி ஹேவ் டு வெயிட் அண்ட் ஃபார்.